நீங்க கிளிக்கிறான்னு தெரியாது. இந்த பிக் பாஸ் வீட்டோட ஆட்டத்தை கெடுக்கிற இந்த ரூல்ஸை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். போதும் அலுவலர்ல விட்டு கதவை திறந்து விட சொல்றேன். அங்க வெளிய இருந்து சப்போர்ட் பண்ணுங்க. அவங்களுக்காக நீங்க என்ன வேணா பண்ணலாம். அப்புறம் லேட்டா பேசுற புராணிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ ஐயோ. இவங்க 3 பேரும் நீங்க டெவிலா இருக்கும் ஏதாவது பண்ணீங்களா? நான் எதுவும் பண்ணல சார். பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. வணக்கம் மை டியர் ஜோன் மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 8 உடைய டே 62 அண்ட் எபிசோட் 63 ஓட ரிவ்யூ தான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்க நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைமுக்கு வந்து சேர்ந்துரும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு கருத்து இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. நான் போய் பார்த்து படிச்சுக்கிறேன். வாங்க பிரதர், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. சாட்டர்டே எபிசோட்ஸ் வழக்கம் போல விஜய் சேதுபதி என்ட்ரியோட தான் எபிசோட் ஸ்டார்ட் ஆச்சு. வழக்கம் போல வந்துட்டு சரி இன்னைக்கு நிறைய நடந்திருக்கு, அதை பத்தி அப்புறமா பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி ஃப்ரைடே எபிசோட பார்த்து வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் கிளம்பிட்டாப்ல. வெள்ளிக்கிழமை என்ன நடந்தது பார்த்துட்டு வந்துரும். அதுக்கப்புறம் அவங்களை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு விசாரிப்போம். அண்ட் எனக்கு தெரிஞ்சு இத்தனை சீசன்ல எத்தனையோ ஃப்ரைடே எபிசோட்ஸ்லாம் வந்து டெலிகாஸ்ட் பண்ணிருப்பாங்க. பட் இப்படிப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான ஃப்ரைடே எபிசோட எங்கேயுமே டெலிகாஸ்ட் பண்ணிருக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு பயங்கர சுவாரஸ்யமா இருந்துச்சு. கொஞ்சம் கூட போரே அடிக்கலாம் பார்த்துக்கோங்களேன். எடுத்த உடனே நைட்டு 2 மணிக்கு தீபக் பசிக்குதுங்கிறாப்புல அப்ப அருண் வந்து நீங்க ஊனு சொன்னா பிரியாணி செஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறாப்புல வந்து கடைசியில இல்லடா எனக்கு பழைய சோறு இருந்தா கூட போதும்னு சொல்லிட்டு இல்ல பூண்டு சாதம் செஞ்சிடலாம், பால் சாதம் செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு கிச்சன் ஏரியாக்கு போய் பூண்டு சாதம் ஒரு பக்கம் பண்ணிருக்காங்க. தர்சிகா வந்து பால் சீனி எல்லாம் எடுத்து வச்சு பால் சாதம் பண்ணிருக்காங்க. பாலுக்கும் சீனிக்கும் தான் அவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணாங்க. மஞ்சரி ஒருவேளை பால் நான் இன்னொரு வாட்டி எடுத்துக்கலாமா, ஒருவேளை சர்க்கரை நான் இன்னொரு ஆளை யூஸ் பண்ணிக்கலாமான்னு சொல்லி கேட்டதுக்கு அவ்வளோ பேச்சு பேசினாங்க தர்சிகா. ஆனா இப்போ அவங்களுக்குன்னு வரும்போது மிட் நைட்னு வரும்போது அவங்க அதை யூஸ் பண்ணிக்கிறேன்ற மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. பால் சாதம் பண்ண போறோம். அண்ட் வழக்கமாவே ஃப்ரைடே பொறுத்த வரைக்கும் ரெஸ்ட் டே அப்படிங்கிற மாதிரி விட்டுருவாங்க போல. ஏன்னா வீக்கெண்ட் எபிசோட் ஷூட் இருக்கும் அப்படிங்கிறதுனால அதனால காலை கிச்சன் டீம் எந்திக்கல அப்படின்னு சொல்லிட்டு தீபக் வயிறு வலியா இருக்கு கேப்டன் நீ கொஞ்சம் டீ போட்டு தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஜெஃப்ரி என்ன பண்ணா தீபக் மட்டும் டீ போடாம அவருக்கு ரஞ்சித்துக்கு ஜெஃப்ரிக்கு 3 பேருக்கும் சேர்த்து டீ போட்டு குடிச்சிட்டாங்க. அங்க சௌந்தர்யா அங்க தான் இருந்தாங்க. நான் குடிக்க முடியாது ஏன்னா பிக் பாஸ் கொடுத்த டாஸ்க் அந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி அவங்க குடிக்காம நின்றுக்கிட்டாங்க. எத்தனை பேர் சாப்பிட போறோம்? 1 2 4 அது குடிக்காது. அப்ப கிச்சன் டீம்ல கூடிய பவித்ரா எஞ்சி வந்து டீ போட ஆரம்பிச்சாங்களா. அப்ப சௌந்தர்யா கேட்டாங்க இப்போ யாருக்கு டீ போடுற அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல கேப்டனும் ரஞ்சித் தான் டீ போட்டு கேட்டாங்கன்னா அவங்க ஆல்ரெடி டீ குடிச்சிட்டாங்களேன்னு சொல்லிட்டு சௌந்தர்யா போயிட்டு 2 பேட்டி கேட்கும்போது ஆமாமா நாங்க தான் கேட்டோம் டீ போட சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் கட்டியா போட சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களா. அவ சௌந்தர்யா எல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டாங்க. சரி ஓகே காலைல ஒரு டீ குடிச்சிட்டாங்க, இப்போ 2வது டீ வரை குடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா அருண் பிரசாத் எஞ்சி வந்ததுக்கு அப்புறம் எனக்கும் டீ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பால்லாம் இல்ல கோட்டா முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் ஈவினிங் தான் வந்து டீ போட முடியும் அப்படிங்கிற மாதிரி தர்சிகா போய் சொல்லிட்டாங்க. சாரி ஈவினிங் தான் டீ கிடைக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க, ஈவினிங் தரேன். ஓகே இது எல்லாத்தையும் சௌந்தர்யா நோட் பண்ணி வச்சுட்டு சரி ஓகே இன்னைக்கு இதை வச்சு ஒரு பஞ்சாயத்தை கிரியேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு சோஃபால உட்கார வச்சு நேத்து கேப்டன் ஜெஃப்ரி அந்த பேச்சு பேசினார்ல, இன்னைக்கு அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? காலை தீபக் அண்ணனுக்கு வயிறு வலி அப்படின்னு சொல்லி சொன்னாப்ல அவருக்கு மட்டும் டீ போட்டு கொடுத்துருக்கலாம். ஆனா ஜெஃப்ரி அஞ்சித்து சேர்ந்தே குடிச்சாங்க. அதை நான் தப்பு சொல்லல. ஆனா செகண்ட் டைமும் டீ போட்டு குடிச்சாங்க. அண்ட் தேர்ட் டைம் டீ கேட்கும்போது அவங்களுக்கு டீ கிடைக்காம போயிடுச்சு. நேத்து தர்சிகா என்ன பண்ணா ரவா லட்டு பண்ணா வடை பண்ணா அதை வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் சேர்த்தானா பண்ணா. அப்ப வந்து கண்டிச்ச ஜெஃப்ரி அவருக்குன்னு வரும்போது அட்வான்டேஜை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே கேப்டன் என் ஃப்ரெண்டா இருந்தாலுமே எனக்கு தப்புன்னு பண்றதுனால நான் அது இங்க சபைக்கு நான் கொண்டு வரணும்னு நான் நினைச்சேன். அப்ப ஜெஃப்ரி வந்து சரி ரைட் நீங்க பேசி முடிச்சிட்டீங்களா நானும் கொஞ்சம் பேசிக்கிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து அதாவது இன்னைக்கு ஃப்ரைடே அப்படிங்கிறது ஃப்ரீ டேங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் நான் கிச்சன் டீம் கூட பெருசா டிஸ்டர்ப் பண்ணல. உங்களுடைய பார்வையில நான் பண்ணது தப்பு அப்படின்னா நான் தப்பு தான், நான் அதுக்கு மன்னிப்பு கேட்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மன்னிப்பு கேட்டாப்ல. அப்புறமா தீபக் சொன்னாப்ல சரி ரைட் இப்பதான் தெரிஞ்சு போச்சு இல்ல ஈவினிங் கோட்டால கழிச்சு விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சௌந்தர்யா கேட்கறாங்க ஓ அது சபைக்கு வந்துருச்சுன்னு உடனே நீங்க கழிச்சு விடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே மஞ்சரி சொல்றாங்க ஆமா ஆமா பார்த்தாலே தெரியல சபைக்கு வந்துருச்சுன்னா கழிச்சு விடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என்னமா மேட்டர் அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்கு மஞ்சரி சொல்றாங்க ஆமா இது ஒன்றும் அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது, இருந்தாலும் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா இது சபைக்கு வந்தனால தான் ஈவினிங் கோட்டால கழிச்சுக்கலான்ற மாதிரி பேசுறீங்க, இது சபைக்கு வராம இருந்தா நீங்க மூடி மறைச்சிருப்பீங்களோன்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கோட்டா முடிக்கல நாங்க வந்து வேணா சொல்லிருப்போன்றது சபைக்கு வந்ததுனால சொல்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த இடத்துல தான் சௌந்தர்யாவுடைய கேம் பிளேவை நீங்க நோட் பண்ணணும். அதாவது 1 hour எபிசோடுக்கு மட்டும் கரெக்டா வேலை செய்வாங்கன்ற மாதிரி பவித்ரா சொல்லுவாங்க இல்லையா, அது இதுதான். சௌந்தர்யா மட்டும் நினைச்சிருந்தாங்கன்னு வைங்களேன் செகண்ட் டைம் ஜெஃப்ரி டீ கேட்டாங்கன்றத சௌந்தர்யா தான் போய் கேட்டு கன்ஃபார்மே பண்ணிருப்பாங்க. அப்பவே வந்துட்டு ஏண்டா நீ தான் காலையிலே டீ குடிச்சிட்டியே மறுபடியும் எதுக்கு டீ கேட்கிற, மத்தவங்க குடிச்சிட்டு போட்டோம் கோட்டாவே கம்மியா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சு விட்டுருக்கலாம். ஆனா குடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு சரி ரைட் எல்லாம் முடிஞ்சிச்சா இப்ப சபையில கூப்பிட்டு ஒரு பெரிய பஞ்சாயத்தை கிரியேட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கிரியேட் பண்ணி ஆக மொத்தத்துல சௌந்தர்யா இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஃப்ரைடே எபிசோடுக்கு கண்டென்ட் வேணும் அந்த கண்டென்ட்டையும் கொடுத்துட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நான் ஒரு இண்டிவிஜுவல் பிளேயர் அப்படிங்கிறதையும் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இங்க நான் ஃப்ரெண்டு
ஃப்ரெண்ட் இல்ல, சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனை, இந்த மாதிரி எந்த விதமான பாகுபாடும் பார்க்காம இந்த வீட்டுல ஒரு பிரச்சனை நடந்தாலே அந்த பிரச்சனை குரல் கொடுப்போதான் சௌந்தர்யா அப்படிங்கிற மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. சௌந்தர்யா ஒரு இஷ்யூ சின்னதா இருந்தாலும் அதை அட்ரஸ் பண்ணதுக்கு தேங்க்யூ. அப்புறமா இந்த வாரத்துடைய ஒஸ்ட் பெர்ஃபார்மர் ஆகிய சௌந்தர்யா அண்ட் ஜாக்லின் ரெண்டு பேருக்குமே பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற பேர்ல உப்பு போடாத சாம்பார் ரைஸை மறுபடியும் அனுப்பிச்சு சாப்பிட சொன்னாங்க இல்லையா? அதை சாப்பிட்டு நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டாங்க போல இருக்கு. இந்த கேமரா கிட்ட போய் புலம்பு ஆரம்பிச்சிட்டாங்க. பிக் பாஸ் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க பிக் பாஸ், இதுக்கப்புறம் ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ன்ற பேரே வாங்க மாட்டோம் பிக் பாஸ், கொஞ்சம் போல உப்பு மட்டும் போட்டுக்கலாம்னு சொல்லி சொல்லுங்க பிக் பாஸ், நாங்க பெசஞ்சு நாங்க பாட்டு திருட்டு போயிடுறோம் அப்படிங்கிற மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருந்தாங்களா? அந்த உப்பு இல்லாத மட்டும் அனுப்பாதீங்க பிக் பாஸ் ப்ளீஸ். இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஸ்டோரும் பில் அடிச்சு போச்சு. சரி என்னன்னு போய் எட்டி பார்த்தா அதே சாப்பாடு ரைஸ், அதே உப்பு போடாத சாப்பாடை மறுபடியும் அனுப்பிச்சு விட்ட உடனே சௌந்தர்யா போயிட்டு ஒப்பாரியே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்வீட் கிரேவிங் வர ஆகுது. அதை பார்க்கும்போது தேவையா உனக்கு, இது தேவையா? ஒழுங்கா டாஸ்கை பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஆனா டாஸ்க்ல என்னால சரியா பெர்ஃபார்ம் பண்ண முடியாது, எனக்கு டெவிலாலாம் நடிக்க தெரியாதுன்னு சொல்லிட்டு அங்க அழுதுகிட்டு இருந்த. இப்ப பிக் பாஸ் என்ன பண்ணாரு? இந்த சாம்பார் ரைஸை சாப்பிடு, உப்பு போடாத சாம்பார் ரைஸை சாப்பிடுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒன்று அளவிச்சிட்டாரா இல்லையா? ரைஸை சாப்பிட்டுட்டு போறாத உப்பாவது போன்னு சொல்லுங்க. அப்புறமா ஆரம்பசாத் போயிட்டு விஷால் கிட்ட பயங்கரமா பேசிட்டு இருந்தாப்ல. அதாவது எல்லாரும் என்கிட்ட எப்படி பேசுறாங்கன்றதை நல்லா நோட் பண்ணி பாரு. அதுக்கு முக்கியமான காரணம் என் மேல கூடிய மரியாதையோ இல்ல பயமோ கிடையாது. நான் அவங்களோட லைனுக்குள்ள கிராஸ் பண்ணி போறது கிடையாது, அவங்களும் என்னோட லைனை கிராஸ் பண்ணி என் பக்கம் வரது கிடையாது. ஆனா நீ அப்படி கிடையாது, நீ எல்லார் லைனையும் கிராஸ் பண்ணி உள்ள போகணும்னு நினைக்கும் போது எல்லாரும் வரதான் செய்வாங்க, அதுக்கு நீ அலோவும் பண்ற அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தா. அப்படியா அப்படி என்னடா பண்ணிட்டாங்க, என்னடா நடந்து போச்சு, இவ்வளவு பேசிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி பார்த்தா விஷால் சொல்றாப்ல அவர் கிச்சன் டி பக்கம் போனாப்லையா. அப்ப பவித்ரா, ஆனந்தி, அன்சிதா 3 பேரும் சேர்ந்துட்டு என்னடா அரிசி எங்க இருக்குன்னு கூட தெரியாது, என்னடா ஓபி அடிச்சிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்களாமா. அதுக்கு தான் ஃபீல் பண்ணி இவர் உட்கார்ந்துருக்காராமா, அவருக்கு இவர் மோட்டிவேஷன் பண்ணிட்டு இருக்காராமா. இன்னைக்கு கிச்சனுக்கு போறோம் பவி, ஆனந்தி எல்லாரும் சேர்ந்து என்னது ஓபி அடிக்கிறான். அதை பார்க்கும்போது ஏண்டா இது ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு இதுக்கு இவ்வளவு பெரிய மோட்டிவேஷனல் ஸ்பீச் எல்லாம் நீ கொடுத்துட்டு இருக்க பத்தியா, உன்னை நடக்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா, ரொம்ப பெருமையா இருக்குன்ற மாதிரி தான் இருந்துச்சு. லைஃபை நீ தான்டா டிசைன் பண்ற. அப்புறமா இந்த சௌந்தர்யாவும் ஜாக்லினும் சாப்பிட முடியாம இங்கிட்டு அங்கிட்டு மலைப்பாம்பு மாதிரி நெளிஞ்சு சுத்திக்கிட்டு அழுதுகிட்டு கதறிட்டு இருக்கதெல்லாம் மற்ற டீம்மேட்ஸால பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு மொத்த பேரும் சேர்ந்து பிக் பாஸ் வந்து கெஞ்சி கதற ஆரம்பிச்சிட்டாங்க. பிக் பாஸ் தெரிஞ்சோ தெரியாம 2 பேரும் ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் செலக்ட் பண்ணி தொலைஞ்சிட்டோம், அதுக்கு நீங்க கொடுத்த பனிஷ்மெண்ட்ல அவங்க பனிஷ்மெண்ட் பண்றாங்களோ இல்லையா, புலம்பி எங்க உசரெல்லாம் எடுக்கிறாங்க, தயவு செஞ்சு இந்த பனிஷ்மெண்ட்டை எடுத்து விட்டுருங்க, அந்த சோத்துல கொஞ்சம் போல உப்பு போட்டு கொடுக்குறோம், அதுக்கு மட்டும் கொஞ்சம் அலோவ் பண்ணுங்க பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி கெஞ்சி பார்த்தாங்க. கடைசி வரைக்கும் பிக் பாஸ் மனசு இறங்கவே இல்லையே. ஒருவேளை பிக் பாஸ் சரி ஓகே போய் தொலைங்கடா அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டாருன்னு வைங்களேன், நெக்ஸ்ட் வீக்லி டாஸ்க்ல இதே மாதிரி வேலையை தான் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் போய் கெஞ்சி கதறி நம்ம வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துடும் இல்லையா. அதனால இந்த பிக் பாஸ் ஸ்ட்ரிக்டாவே இருந்துட்டாப்ல, அதுவும் கரெக்ட் தான் சொல்லுவேன். அதே பிசிபிளா பாத்துல கூட உப்பு போட்டு கொடுக்கலாம்னு ஒரு உரிமை கொடுத்தீங்கன்னா போட்டு கொடுப்போம், 2 சாப்பிட்டு இந்த வரத்தை முடிச்சுக்குவாங்க. அப்புறம் ஒரு ப்ரொமோஷனல் டாஸ்க் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த டாஸ்க்ல வந்து பாப்கார்னும் ஜூஸும் வந்து கொடுத்தாங்க. அந்த டைம்ல பிக் பாஸ் வந்து சரி ரைட் போய் தொலைங்க, 2 பேரோட பனிஷ்மெண்ட் முடிஞ்சு போச்சு, இப்ப சாப்பிட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அண்ட் இது வரைக்கும் பிக் பாஸ் ஹிஸ்டரியிலே இல்லாத மாதிரி ஃபர்ஸ்ட் டைமா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அமரன் மூவிலாம் போட்டு விட்டாங்க. போட்டா அதோட ஃப்ரைடே எபிசோடு முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி அங்கே வந்தாப்ல. இந்த வாரம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேங்னு எக்கச்சக்கமான பிரச்சனைகள்லாம் நடந்திருக்கு, அதை பத்திலாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லத்துல இருக்கக்கூடிய பேய்களை போய் பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு நேரா உள்ள போயிட்டு பேய்களுக்குலாம் ஒரு கிளாப் பண்ணுங்க அப்படின்னு எல்லாரும் பயங்கரமா கை தட்டினாங்க. நம்ம வீட்டில் இருக்க பேய்களுக்குலாம் ஒரு சவுண்ட் கொடுங்க, அடுத்த ஏஞ்சலுக்குலாம் கை தட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரதுக்குள்ளே உள்ள இருந்து பவித்ரா ஃபேன்ஸ் எல்லாரும் பவித்ரா ஐ லவ் யூ பவித்ரான்னு சொல்லிட்டு எப்பயும் இல்லாம இந்த வாட்டி பவித்ராக்கெல்லாம் வந்து எல்லாரும் கிளாப் பண்ண ஆரம்பிச்சாங்க. பவித்ராக்கே பயங்கர சந்தோஷமாயி போச்சு, பரவாயில்ல நம்ம பண்ண பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி. ஓகே நான் சொன்னதெல்லாம் கொடுங்க. அண்ட் ஃபர்ஸ்டா யாரெல்லாம் நல்லா மேக்கப் போட்டிருந்தாங்களோ அவங்களுக்கு வந்து பாராட்டு தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித், மஞ்சரி, தர்சிகா அண்ட் தீபக் அப்படின்னு சொல்லிட்டு தீபக்கோட பேரை சொல்லும் போது அவ்வளோ கிளாப்ஸ், பயங்கரமான கிளாப்ஸ், பயங்கரமான ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஏன்னா லாஸ்ட் வீக்குமே as a கேப்டனா மனுஷன் பயங்கரமா மிரட்டி விட்டாப்ல. அண்ட் இந்த வாரம் டெவில் கேரக்டர்ல அவரை விட பெட்டரா எவனாச்சும் பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு அது டெவில் கேரக்டராவே மாறி பெர்ஃபார்ம் பண்ணார் இல்லையா. அதுக்கான ஒரு ஸ்பெஷல் அப்ரிசியேஷன் ஆடியன்ஸ் இருந்து கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. அண்ட் ரொம்ப நாளாவே தீபக்குடைய கிராஃப் வந்து இறங்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா 8th வீக் 9th வீக் உடைய கிராஃப் வந்து எல்லாரையும் மீறி மேல போயிருச்சு. கண்டிப்பா வந்து டாப் 5லயோ இல்ல டைட்டில் வின் பண்றதுக்கு கூட தீபக் வந்து டிசர்விங் தான். இதே மாதிரி கேம் அவர் கண்டினியூ பண்ணாரு அப்படின்னா தீபக் உங்க ஆமா. இந்த வாரத்துடைய ஃபர்ஸ்ட் டாபிக்கா நீங்க ஏஞ்சல் கேரக்டர் பண்ணும்போது ஆப்போசிட் டீம்ல டெவில் கேரக்டர் பண்ணிருப்பாங்க இல்லையா. சோ அவங்களுடைய கேரக்டர்ஸ்ல யாருமே இல்ல, உங்களுக்கு விமர்சனம் இருந்தா நீங்க சொல்லலாம், 2 பேரை சூஸ் பண்ணி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஃபர்ஸ்டா பவித்ரா ஏஞ்சல் நின்ற உடனே அப்படி ஒரு கிளாப்ஸ். ஏன்னா இந்த வாட்டி பவித்ரா ஏஞ்சல் கேரக்டர்ல மஞ்சரி பண்ண கொடுமையெல்லாம் தாங்கி அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணாங்க இல்லையா. சோ அதனால வந்திருக்காங்களா இல்ல பவித்ரா ஃபேன்ஸும் மொத்தமா உள்ள அமுச்சு உட்கார வச்சிட்டாங்களான்னு தெரியல. வந்த கிளாப்ஸை பார்க்கும்போது சௌந்தர்யாக்கு வழக்கமா வரும் இல்லையா, அதை விட பயங்கரமாவே வந்த உடனே சௌந்தர்யாவே முழிக்கிறாங்க. என்னடா இது வழக்கமா நமக்கு தானே வரும், பவித்ராக்கு திருப்பி போச்சா அப்படிங்கிற மாதிரி முழிச்சிட்டு இருந்தாங்க. அப்ப பவித்ரா சொன்னாங்க
மஞ்சரி டாஸ்க்னு பண்ணாலுமே கொஞ்சம் கொடூரமா பண்ண மாதிரி இருந்துச்சு, அந்த அளவுக்கு போயிருக்க வேணாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அண்ட் அடுத்த ஜாக்லின் ஆச்சு ஏதோ ஒரு 2 இடத்துல ட்ரை பண்ண மாதிரி இருந்துச்சு, ஆனா சுத்தமா ட்ரையே பண்ணாம சும்மா உட்கார்ந்திருந்தது சௌந்தர்யா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சவுண்ட் வந்து அந்த எஃபர்ட்டே எங்க அவ ட்ரை கூட பண்ணலையோ அப்படின்னு ஒரு ஃபீல் வந்து சவுண்ட் கிட்ட இருந்தது. அண்ட் அடுத்த அரும்பு இருந்துச்சு ப்ரோவோக்கிங் டாஸ்க். ப்ரோவோக்கிங்ல பல வகைகள் இருக்கு சார். அதுல ஒரு வகை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ப்ரோவோக் பண்ணும்போது அவங்க மைண்டுக்குள்ள போய் அவங்க மைண்டையே வீக் ஆகிறது தான் சார் ப்ரோவோக்கிங் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுத்துருந்தாப்லையா. உடனே விஜய் சேவி கேட்டாப்ல, அதுல நீங்க பயங்கர எக்ஸ்பர்ட்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டோம்னா சார் அப்படின்னாப்ல, அட உங்களை பாராட்ட தான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே பாராட்டுறீங்களா இப்ப பாருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோவோக்கிங் இஸ் an art சார் அப்படிங்கிற மாதிரி ப்ரோவோக் பண்றதுலாம் ஆர்ட்ல வந்துருச்சாமா. ப்ரோவோக் பண்றது ஒரு ஆர்ட்னு நினைக்கிறேன் சார். நான் ஆப்போசிட்ல இருக்க ஒருத்தங்க வந்து கன்வின்ஸ். அப்புறமா ஆப்போசிட் டீம்ல இருந்த டெவில பத்தி சொல்ல சொன்னா, இவர் பழக்க தோஷத்துல இவர் டீம்ல இருந்த மஞ்சரி பேரை சொல்லிட்டு இருக்காரு. இந்த முட்டையெல்லாம் தேய்ச்சி இது ஃபேஸ் வாஷ் மாதிரிலாம் பண்ண சொன்னாங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது விஜய் சேதுபதிப்பா டாஸ்க்ல தான் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம கண்டதையும் பேசிக்கிட்டு இருந்தேன். இப்போ நான் என்ன கேட்கறது உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லி கேட்டா, இல்ல சார் புரிஞ்சு சார், ஆர்ஜே ஆனந்தி சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாப்ல. நான் புகழ்ந்தா சொல்ல சொன்னேன், விமர்சனத்தை சொல்ல சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது தீபக் அவர் கொஞ்சம் சொல்லி புரிய வைக்க அப்படின்னு சொல்லி சொன்னா, கத்தி இருக்குல்ல கத்தி, அதை எடுத்து குத்த சொன்னா தடவிட்டு இருந்தாங்கல்ல, அதை எடுத்து சொல்லுடா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அப்படி பார்த்தா விஷால் சார் ஏஞ்சல் கேரக்டர் விட்டு வெளியே வரவே இல்லை, டெவில் கேரக்டர்ல கூட ஏஞ்சல் கேரக்டர் தான் பெர்ஃபார்ம் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது விஜய் சேதுபதி கலாச்சி விட்டாப்ல. பாவம் அவருக்கு அது வராதுல்ல, அப்படிதான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் அடுத்த ரஞ்சித் சார் அவரும் வந்து ஏதோ ஒன்று ட்ரை பண்ணாப்ல, அதையும் ஜாக்லின் சொதப்பி விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அதையும் போட்டு உடச்சி விட்டாப்ல. ரஞ்சித் சார் வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்த உடனே அதுல இருந்தும் வெளில வந்துட்டார். அடுத்த ரைன் நினைச்சு மஞ்சரி சார் இந்த சாம்பார்லாம் குழப்பி எடுத்து மூஞ்சிலெல்லாம் தேய்ச்சிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. அண்ட் யாருமே என்கிட்ட வரல சார் அப்படின்னா ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டா, அதாவது இவரை ப்ரொவோக் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்களா, இல்ல நான் ப்ரொவோக் ஆக மாட்டேன்னு நினைச்சாங்களான்னு தெரியல, வரல சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அப்படியே பச்சை ரைட். இன்னொரு ஆள் யாருன்னு சொல்லி கேட்டது தர்சிகா அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. சரி மஞ்சரி இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சார் அவர் ப்ரொவோக் ஆக மாட்டார் அப்படிலாம் நாங்க யோசிக்கவே இல்லை, அவர் ஒரு போரிங் கண்டஸ்டன்ட், அதனால தான் அவர் பக்கம் போகவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஆடியன்ஸ் சைடுல அப்படி ஒரு கிளாப்ஸ். அதாவது தன்னைத்தானே பெருசா யோசிச்சு வச்சிருக்கிற ரயன் இப்படி போட்டு டம்னு உடச்சி விட்டுனா ரயன் மூஞ்சி அப்படி சுருங்கி போயிடுச்சு. அண்ட் அடுத்த வந்து விஷாலுமே போரிங் கண்டஸ்டன்ட் தான் சார், அதனால தான் விஷால் கிட்டயுமே நாங்க போகல அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்குமே ஆடியன்ஸ் சைடுல பயங்கரமான கிளாப்ஸ் வந்துச்சு. அண்ட் தர்சிகாட்ட கேட்கும்போது, இல்ல சார் நாங்க கடைசியா பாத்துக்கலாம்னு நினைச்சோம், கடைசி வரைக்கும் போக முடியல சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டாங்க. விஷாலும் ஒரு போரிங்கான ஏஞ்சலா இருந்தாரு, அது விஷால் பக்கத்துல. அண்ட் அடுத்த விஷாலுமே இருந்துச்சு மஞ்சரியை சொல்லிட்டு இந்த ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் எடுத்து அதிகமாக யூஸ் பண்ணி வேஸ்ட் பண்ண மாதிரி தோணுச்சு சார், அந்த அளவுக்கு போயிருக்க வேணாமோன்ற மாதிரி தோணுச்சு சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்லையா. தோணுச்சா சரி ரைட். எப்படி விளையாடு இருக்கலாம் நீ சொல்ல அப்படின்னு சொல்லி சொன்னா, சார் அது தெரியாத நானே டெவில் கேரக்டர் கூட சும்மா சுத்திட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காப்ல. அதை பார்த்துட்டு ஏண்டா நீயும் சொந்தமா எதுவும் பண்ண மாட்டேன், சொந்தமா யோசிச்சு ஒருத்தவங்க பண்ணா அதுக்கு நீ குறை சொல்லுவியா அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சி விட்டாப்ல. சார் எப்படி பண்ணிருக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க? அது இல்லாம தான் சார் ஈவில் நான் சும்மா அப்படியே இல்லை சார் நிஜமா. அண்ட் கடைசியாக ஒரு மேட்டர் சொன்னாப்ல, அதாவது யாரெல்லாம் விளையாடினாங்களோ அவங்களுடைய ரெஃபரன்ஸ்லாம் எடுத்து நீங்கள் விளையாடுவீங்கன்னு சொல்லி பார்த்தா, யாரெல்லாம் விளையாடாம சும்மா உட்காந்துட்டு இருந்தாங்களோ அவங்களோட ரெஃபரன்ஸ்லாம் எடுத்து ஒரு கேம் விளையாடினா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு கேம் தானே நீங்கள் விளையாடி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி டே டு டெவில ஃபுல்லாக கலாய்ச்சி விட்டாப்ல. ஆனால் அவங்க டீம்ல விளையாடாத ஆளுங்க ரெஃபரன்ஸாக வச்சு நீங்க எல்லாம் விளையாண்டுருக்கீங்க பாருங்க, அதான் எனக்கு ஆச்சரியம். அண்ட் அடுத்த முத்துக்குமரன் வந்து நம்ம மனத்தில் இருக்கிற பாரத்தெல்லாம் இறக்கி வைக்கிற மாதிரி பயங்கரமா பேசினாப்ல. நாங்கெல்லாம் டெவில்ஸா இருக்கிறதுக்கு பயங்கரமான ஹார்ட் ஒர்க் போட்டோம் சார், ஆனால் அவங்க டெவில்ஸா இருக்க கூடாதுங்கிறதுக்கு பயங்கரமான ஹார்ட் ஒர்க்லாம் போட்டாங்க. நாங்க ஹார்ட்டை வாங்குறதுக்காக பயங்கரமா ப்ரோவோக் பண்ணோம் சார், ஆனா எங்க ஹார்ட்லாம் சும்மா சும்மா புடிங்கி எங்களை ப்ரோவோக் பண்றதாக சார். ப்ரோவோக் பண்ணி ஹார்ட் வாங்கணும் சார், அவங்க இருந்து ஹார்ட்டை புடிங்கிட்டு எங்களை ப்ரோவோக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார். சரி அப்படி அநியாயமா புடிங்கிட்டு போற ஹார்ட்டையும் கொண்டு போய் கேமரால காமிக்கிறாங்க, அதுக்கும் பிக் பாஸ் டீம் வந்து பாட்டை போட்டுட்டு இருக்காங்களே, இது கொஞ்சம் அநியாயமா இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்டிங்ல எனக்கு தோணுச்சு சார். அப்புறமா தான் எனக்கு புரிஞ்சிச்சு இவங்க விளையாடுற விளையாட்டுக்கு இதை சீக்கிரம் முடிச்சு விடுறதுக்கு வேற வழி தெரியல அவங்களுக்கு, அதனால எவ்வளவு ஹார்ட்டை காமிச்சாலும் நம்ம பாட்டை போட்டு இந்த கேமை முதல்ல முடிச்சு விட்டுருவோன்ற முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க சார் அப்படிங்கிற மாதிரி. நமக்கு எதெல்லாம் தோணுச்சு வெளியிருந்து பாக்குறதுக்கு அது எல்லாத்தையுமே முத்துக்குமரன் உள்ள இருந்தே சொல்றாப்ல. அவங்களே பார்க்க முடியாம ஹார்ட்டை போட்டு அந்த விளையாட்டை எடுத்து போட்டுருக்காங்க. அண்ட் விஷாலை பொறுத்த வரைக்கும் 2 நாளுமே அவன் ஏஞ்சலா தான் சார் வாழ்ந்துகிட்டு இருந்தான், டெவில் கேரக்டர்ல மாறவே இல்லை. அதுலயும் குறிப்பா இந்த பவித்ரா எனக்கு கொடுத்த டாஸ்க்லாம் எனக்கு மன உளைச்சல் காலாயிடுச்சு சார். அதாவது பில்லோஸை அடுக்கி வச்சு தள்ளி விடணுமா சார், அது சோஃபாலேயே விடணுமா சார், கீழே கூட விழக்கூடாதுன்ற அளவுக்கு ரொம்ப டஃப்பான ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்தாங்க. என்ன நீங்களே குத்தகைக்கு எடுத்துக்கோங்கன்னு சொல்லி சொன்னேன் சார். ப்ரோ கைட்ட பத்தியா அப்படி சொல்லிட்டு பேட்சை பிடிட்டு போயிட்டாங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. நைட் வரைக்கும் நீங்களே என்ன குத்தகைக்கு எடுத்துக்கிறங்க, வேற யாரு கைக்கு விட்டுறாதீங்க, 3 ஹார்ட்டையும் காப்பாத்திடுவேன் என்ன ப்ரோவோக் பண்ணிட்டு ஒரு ஹார்ட் எடுத்து போயிட்டாங்க. அண்ட் நம்மளே சொல்லிருப்போம் அன்ஷிதா பொறுத்த வரைக்கும் ஒரு அடியாள் மாதிரி சுத்திட்டு இருந்தாங்க. யாரெல்லாம் பேட்ஜை கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருக்காங்களோ அங்கெல்லாம் போய் பேட்ஜை புடுங்கி கொடுக்கிறது தான் அன்ஷிதாவுடைய ஃபுல் டைம் ஜாபாவே பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதையுமே முத்துக்குமரன் இங்க மென்ஷன் பண்ணாப்ல. ஒரு ஆள் மறைச்சா அங்க இருந்து புகுன்னு வந்து புடுங்கி. அப்புறமா இது வரைக்கும் 8 சீசன் நடந்திருக்கு சார். இந்த 8 சீசன்ல மொத்தமா எவ்வளவு சேஃப் கேம் ஆடி இருப்பாங்களோ அந்த மொத்த சேஃப் கேமையும் சேர்த்து ஒரே டாஸ்க்ல அப்ளை பண்ணா எப்படி ஒரு கேம் ஆட முடியுமோ அப்படி ஒரு கேம் வந்து ஆடிட்டு இருந்தாங்க. இல்ல
இதுல தீபக் அண்ணா டே கேம் ஆடுங்களா சொல்லிட்டு ட்ரெஸ் தான் தூக்குனாரு ப்ரோவோக் ஆக்டிங்களா அப்படின்னு ஒரு பேட்சை பிடிக்கிட்டாங்க. டமுக்கு டப்பான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாட சொன்னாங்க. சரி அது பெர்ஃபார்மன்ஸ்க்காக நாக கடிச்சாரு. நாக கடிச்சிட்டு பாத்தீங்களா ப்ரோவோக் ஆக்டிங் சொல்லிட்டு இன்னொரு பேட்சை பிடிக்கிட்டாங்க. இப்படியே எல்லா பேட்சையும் வாங்கினாங்க தவிர்த்து ஒரு பேட்ச் கூட நியாயமா வாங்கவே இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே போட்டு உடச்சி விட்டாப்ல. அண்ணே டமுக்கு டப்பான்ட்டு ஒரு ப்ளோல நாக்க கடிச்சாரு. அவுட் ஒரு காட்ட கூட உண்டாங்க. அண்ட் அடுத்த ஜாக்லின் நினைச்சு மூஞ்சி நல்லா பாவமா வச்சுக்கிட்டு சார் நானே கேம் ஒழுங்கா சார் அப்படின்ற மாதிரி அவங்க டாபிக் தூக்கிட்டு வந்து இங்கேயே முடிச்சு விட்டுறலாம். உடனே சாரின்னு கேட்டா விட்டு போயிடுவான்ற மாதிரி நினைச்சிட்டாங்க போல இருக்கு. உடனே விஜய் செய்தி பார்த்தாப்ல அதெல்லாம் எனக்கே தெரியுமா, நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு, நீங்க சேஃபா இருக்கீங்கன்றது உங்களுக்கு நல்லா தெரியும், அதை வச்சு உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ் கிட்ட வேணா விளையாடுங்க, அதெல்லாம் கொண்டு வந்து என்கிட்ட காமிச்சிக்கிட்டு இருக்காது அப்படிங்கிற மாதிரி மூஞ்சி அடிச்சாப்ல சொல்லி விட்டாப்ல. உடனே ஜாக்லின் வந்துட்டு இல்ல சார் இந்த ரஞ்சித் சார் இருக்கார் இல்லையா அவர் வந்து கொஞ்சம் பர்சனலா போன மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களா. சரி பர்சனலா போனார்ல வேற எப்படி விளையாடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்கு போய் சொல்ல மாட்டாங்க சார் நானே வந்து ஹாலில் உட்காந்துருந்தேன் சார் அப்புறம் வீட்டு ரூம்ல உட்காந்துருந்தேன் சார் அப்படிங்கிற மாதிரி கண்டதையும் சொல்லிட்டு இருந்தேன். நீ பாருமா நான் கேட்கிற கேள்வி என்னன்றது உனக்கு நல்லாவே புரியுதுங்கிறது எனக்கு தெரியுது, இருந்தாலும் நீ பதில் சொல்ல மாட்டேன்ற மாதிரி சுத்த விட்டு இருக்க பாத்தியா, ஒழுங்கா பதில சொல்லு அப்படின்னு சொன்னா கடைசி வரைக்கும் அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. இல்ல சார் எனக்கு அதான் சார் தோணுச்சு சொல்லிட்டு மறுபடியும் அதே சொல்லிட்டு இருந்தோன்னே மறுபடியும் கடுப்பாயிட்டாப்ல. சும்மா ஒரு கேங்கை ஃபார்ம் பண்ணி உள்ள வச்சுக்கிறது, அந்த விளையாட்டை நீ கண்டஸ்டன்ஸ் இடம் மட்டும் விளையாடுறது இல்லாம மறுபடியும் கொண்டு என்கிட்ட இந்த விளையாட்டுலாம் விளையாடுறது, இந்த வேலையெல்லாம் நீ என்கிட்ட வச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டா வான் பண்ணி உட்கார ஸ்டாப்ல. ஒரு கேங்க ஒன்று ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க இல்ல உங்களுக்குள்ள வந்து பாதுகாத்துக்கிறது. ஆக்சுவலாக ஜாக்லினை பொறுத்த வரைக்கும் வீக்கெண்ட் எபிசோட்ல அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்திருப்பாங்க அப்படின்னா சரி ஓகே இது ஈவில் டாஸ்க் தான், ஆனால் இந்த ஈவில் டாஸ்க்ல நீங்க எவ்வளவு மோசமா உங்களோட ஈவில காட்டுறீங்க அப்படிங்கிறதுக்கான டாஸ்க் தான், ஆனா இதுல இவ்வளவு எக்ஸ்ட்ரீமா நீங்க போகணும் அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி தர்சிகா சாச்சனா இவங்களெல்லாம் வந்து ரோஸ்ட் பண்ணுவாரு. இப்படிலாம் நீங்க பண்றதுனால நான் வந்து கலந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி உட்கார்ந்தாங்க பாத்தீங்களா ஜாக்லின் சௌந்தர்யா, அவங்களுக்கு நான் பாராட்டு தெரிவிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான கிளாப்ஸ்லாம் வரும்ன்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. ஆனா அப்படி நடக்காம நல்ல கொடூரமா பண்ணவங்களுக்குலாம் பாராட்டு, ஒதுங்கி உட்கார்ந்தவங்களுக்கு ரோஸ்ட்ங்கிறத இவங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படிங்கிறதுனால தான் ஆஸ்கார் லெவல் பெர்ஃபார்மன்ஸ். ஆமா தப்பு பண்ணிட்டேன் தெரியாம நடந்துச்சு இப்படி எதையா ஒன்று சொல்லிட்டு உட்கார்ந்துருது. அண்ட் அடுத்து அன்சிதா வழக்கம் போல மஞ்சரி பேரை சொல்லிட்டு அவங்க தான் சார் கொஞ்சம் ஓவரா போன மாதிரி இருந்துச்சு, உப்பெல்லாம் கொண்டு வந்து ஊட்டி விட்டாங்க சார், சத்யாவை வெயில நிக்க வச்சு ஈர துணிலாம் காய போட்டாங்க சார், அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா போன மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது விஜய் சேதுபதி கேட்டாப்ல பர்சனலாவா பண்ணாங்க டாஸ்க் தானமா பண்ணாங்க, உன்னால பண்ண முடியும்னு சொல்லிட்டு போயிருக்கலாமா, உங்களை ப்ரொவோக் பண்றதுக்கு தானமா பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா ஆமா சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி வேற எப்படிமா பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல சார் வேர்ட்ஸால ப்ரொவோக் பண்ணாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால கண்டினியூ பண்ண முடியாம எமோஷனலி அழுக ஆரம்பிச்சிட்டாங்களா. சரி ஓகேமா உட்காருமா அப்படிங்கிற மாதிரி உட்கார வச்சிட்டாப்ல. அன்சிதா என்ன நினைச்சிருப்பாங்க அப்படின்னா கண்டிப்பா அன்சிதாவுடைய பெர்ஃபார்மன்ஸ்க்கு பயங்கரமான பாராட்டு வரும், மஞ்சரி வந்து ரொம்ப டெவிலா போயிட்டாங்க சோ அவங்களுக்கு வந்து ரோஸ்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. அண்ட் ஒவ்வொரு வாரமும் அன்சிதா வீக் டேஸ்ல பண்ணக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ்க்கு வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி அவங்களுக்கு சாதகமா தான் பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு தான் சில பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்றாங்க. ஆனா அது வந்து எடுப்பறது கிடையாது. இந்த பொம்மை டாஸ்க்ல கூட ஜாக்லினுக்கு அகைன்ஸ்டா தான் வரும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசில ஏமா இது டாஸ்க் தானமா கேம் தானமா ஏமா அவ்வளவு பர்சனலா போனா அப்படிங்கிற மாதிரி அங்கேயும் கேட்டு விட்டாப்ல. இங்கேயுமே அதே கேள்வி தான் வருது, ஏமா இது ஒரு டாஸ்க் தானே இது கேம் தானே உன்னால முடியாட்ட நீ விட்டுட்டு போயிட்டாங்களா அடுத்தவங்க முடியாட்ட அவங்க ஹேண்டில் பண்ணிருப்பாங்களே இதுல ஏமா இவ்வளவு பெரிய பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்கறதுக்கு முன்னாடி அழுதுட்டாங்களா. சரி போமா பொழைச்சு போன்ற மாதிரி விட்டுட்டாரு. பர்சனலா எடுத்து நிறைய விஷயம் பேசணும். சரி உட்காருங்க நீங்க. அண்ட் அடுத்து ஆனந்த் எஞ்சி ராணுவ பார்க்கறதுக்கு கிளிப்பு திருட மாதிரி தான் சார் இருந்துச்சு, என்ன ப்ரோவோக் பண்ண ஒரே ஒரு ஆள்னா ராணுவ தான் சார் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் ஏஞ்சலா இருக்கும்போது இல்லை சார் டெவிலா இருக்கும்போது அவன் ஏஞ்சலா இருந்து என்ன ப்ரோவோக் பண்ணிட்டான் சார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அடுத்த சௌந்தர்யா அண்ட் ஜாக்லின் சார் இவங்க ரெண்டு பேருமே மஞ்சரியுடைய பெர்ஃபார்மன்ஸ் தூரமா இருந்து வேடிக்கை பார்த்துட்டு என்னடா இவ்வளோ எக்ஸ்ட்ரீமுக்கு போறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இப்போ அதுக்கு கான்ட்ராஸ்டா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் நம்ம அமைதியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ண மாதிரி தோணுச்சு, இது ஒரு ஸ்ட்ராட்டஜியா தான் எனக்கு தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஆடியன்ஸ் சைடுல பயங்கரமான கிளாப்ஸ், ஏன்னா அவங்க என்னத்தை யோசிச்சு பண்ணாங்களோ அதை உடனே போட்டு உடைச்சு விட்டாங்க இல்லையா. அதனால இதுல வேற ஜெயிலுக்கு போறதுக்கு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு கிடந்தாங்க சார், அது பயங்கர காமெடியா இருந்துச்சு. இல்ல சௌந்தர்யாவெல்லாம் மாமா ஒரு பாராட்டு விழா நடத்தலாம்னு சொல்லி கூப்பிட்டாலே அப்படி பேசுவாங்க அப்படி ஹர்ட் பண்ணுவாங்க, ஆனா டெவில் டாஸ்க்ல அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும்னு சொல்லி நினைக்கும் போது எனக்கு காமெடியா தான் சார் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு, ஆனா டெவில் டாஸ்க் இருக்கும்போது ஏஞ்சல் மாதிரி இருந்தாங்க சார், அப்புறம் ஏஞ்சல் டாஸ்க்ல கொடுக்கும்போது ரெண்டு பேரும் நல்லா கத்தி சண்டெல்லாம் போட்டுருந்தாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது என்னடா கொடுத்த கேரக்டர் விட்டு மாத்தி பண்ணிட்டு இருக்காங்களே இதுதான் எங்களுடைய ஸ்ட்ராட்டஜின்ற மாதிரி இருந்துச்சுங்கிற மாதிரி எல்லாத்தையும் புட்டு வச்சு விட்டாங்க. டெவிலா இருந்தாலும் அவங்க தான் வேற மாதிரி ஸ்கோர் பண்றாங்க, ஏஞ்சலா இருக்கும்போது வேற மாதிரி ஸ்கோர் பண்றாங்கங்கிற ஒரு ஃபீல் உண்டு சார். அண்ட் அடுத்த ஜெப்ரி எஞ்சி ராணவன் சாச்சனா சார், ராணா வந்து கீழே விழுந்த பூண்டை மறுபடியும் எடுத்து சாப்பிட சொன்னாங்க சார், அண்ட் சாச்சனா புள்ள வந்து கீழே விழுந்த முட்டையை எடுத்து மறுபடியும் குழப்பி வாயிலெல்லாம் தேய்ச்சி விட்டுச்சு சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது விஜய் சேதுபதி சொன்னாப்புல இல்லடா நீ சொல்றதெல்லாம் ரைட்டு தான், எனக்கே வெளியிருந்து பார்க்கறதுலாம் அதெல்லாம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு, பட் இருந்தாலும் இதெல்லாம் கொடுக்கப்பட்ட டாஸ்க் தானடா, அவங்களுடைய கேரக்டரே அப்படி தானடா, நீங்க ப்ரோவோக் ஆகணுன்றதுக்காக அது மாதிரி பண்றாங்க, நீ சொல்றதை வச்சு பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா டெவில் கேரக்டர்
இடத்துல சேஃப் ஆடினா கொஞ்சம் நல்லா இருக்குமோன்ற மாதிரி இருக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டாரு. டெவிலா இருந்தாலும் அவங்க எங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளான சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணிருக்கலாம்னு சொல்ற மாதிரியே இருக்கு. அந்த அடுத்த ரஞ்சித் இருந்துச்சாப்ல வழக்கம் போல வந்துட்டாப்ல. அதாவது ஈவிரக்கம் இல்லாத கேரக்டர் தான் சார் அவங்களுக்கு கொடுத்தாங்க. எனக்கு புரிஞ்சிச்சு சார். சாத்தியம் இல்லாத விஷயத்தை அவங்க பண்ண சொல்லல சார், சாத்தியம் இருக்கக்கூடிய விஷயத்தை தான் சார் பண்ண சொன்னாங்க. இருந்தாலும் அந்த விஷயத்தை பண்ணக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு இல்லையோன்ற மாதிரி நமக்கு தோணுச்சு சார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்ப யார் மேல சார் தப்பு சொல்றீங்க? உங்க மேலே. ஆமா சார், என் மேல தான் சார் தப்பு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சார் உங்ககிட்ட நான் தெரியாம கேட்டேன் சார், தயவு செஞ்சு உட்கார்ந்துருக்கு சார் சொல்லிட்டு உட்கார வச்சிட்டாப்ல. கேள்வி இது இல்ல சார், பதில் இது இல்ல சார், உட்காருங்க சார். ஓகே. அதாவது ரஜித்தை பொறுத்தவரைக்கும் யாரையுமே ஹர்ட் பண்ற மாதிரிலாம் எனக்கு பேச தெரியாது, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேச தெரியாது, சர்க்காசம்லாம் பண்ண தெரியாது. இப்படிப்பட்ட ஆளா இருந்தா பரவாயில்ல. இந்த டெவில்ஸ் கிட்ட பேசும்போதெல்லாம் அப்படி பேசினாப்ல, எல்லாத்தையும் அப்படி மூஞ்சில் அடிச்சாப்ல, டப்பு டப்புன்னு போட்டு உடச்சு விட்டாப்ல. அது அங்க இருக்கிற எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. சூப்பரா பேசுறாருப்பா, இப்படிலாம் பேச தெரியுமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனாலும் அதை எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ரொம்ப சேஃபா தான் அதையுமே யூஸ் பண்ணிட்டு போறாரு தவிர்த்து இந்த மாதிரி ஒரு இடத்துல உடச்சி பேசணும் அப்படின்னா அந்த இடத்துல பேச மாட்டாப்ல. உங்க விமர்சனம் வந்து அவங்க மேல இல்ல, உங்க மேல தான் இருக்கு. ஆமா சார். அண்ட் சௌந்தர்யா பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுக்க எப்படிப்பட்ட பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்கன்றது ஊரறிஞ்ச விஷயம். டாஸ்க்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸும் பண்ணல. ஆனா டாஸ்க்கை தாண்டி வரும்போது நான் டெவிலா பெர்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி பேசும்போது நாய் மாதிரி கத்துறது, கழுத மாதிரி கத்துறது, ரியாக்ஷன் கொடுக்குது, ராணாவை போய் நோன்றது, அவன மூளை இல்லைன்னு சொல்றதுன்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவிட்டியை மட்டும் தான் இந்த வாரம் முழுக்க சம்பாதிச்சு வச்சிருக்காங்க. இருந்தாலுமே சௌந்தர்யா எஞ்சி நிற்கும் போது ஆடியன்ஸ் சைடில் அப்படி கிளாப் பண்றாங்க. அதை பார்க்கும்போது டேய் யாரா நீங்களா, எங்கேருந்துடா வந்திருக்கீங்க, எப்படா இதுக்கெல்லாம் கை தட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்குலாம் சிரிப்பு தான் வருது. உண்மையிலே இதெல்லாம் பிஆர் டீம் அல்ல, உண்மையிலேயே சௌந்தர்யாக்கு ஃபேன்ஸ்லாம் இருக்காங்களா என்னன்றதே எனக்கு ஒரு குழப்பமா தான் இருக்கு. ஒருவேளை சௌந்தர்யா ஃபேன்ஸ்லாம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து ஒரு கமெண்ட்டை போட்டு விடுங்க, நானும் இருக்காங்கன்றதை நம்பி தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறமா சௌந்தர்யா சொல்றாங்க ரஞ்சித் சார் வந்து கொஞ்சம் பர்சனலாக போன மாதிரி இருந்துச்சு, ஸோ அந்த மாதிரி பர்சனலாக கேட்டிருக்க வேணாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அண்ட் அடுத்த அன்ஷிதா வந்து அவங்கள யாரெல்லாம் டார்ச்சர் பண்ணாங்களோ அவங்கள பழி வாங்குறதுக்கு மட்டும் தான் டெவில் கேரக்டராக இருந்தாங்களே தவிர்த்து மற்றவங்க கிட்ட போசா இந்த பெர்ஃபார்மன்ஸும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அடுத்த வந்து இந்த ஆர்ஜே ஆனந்தியை பொறுத்த வரைக்கும் அவங்க நார்மலா என்ன பண்ணுவாங்களோ அதான் டெவில் கேரக்டர்லையும் பண்ணாங்க. எல்லார்கிட்டையும் போய் மண்டையை கழுவிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி தான் விஷால் மண்டையும் கழுவி விஷால் வந்து மூளையை யூஸ் பண்ண விடாம இவங்க தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அப்படியாப்பா விஷால் நீ உன் மூளையை யூஸ் பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இல்ல சார் நான் தான் சார் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தேன், என் மூளையை தான் சார் யூஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஓ சௌந்தர்யா மறந்தே போயிட்டேன் பாருங்க, விஷால் உங்க கேங் கிடையாதுல்ல, ஆமா ஆமா அப்படிங்க சொல்லதான் செய்வீங்க அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சி விட்ட உடனே உள்ள இருக்கிற ஹவுஸ் மேட்ஸும் சரி வெளியே இருக்கிற ஆடியன்ஸும் சரி அப்படி ஒரு கிளாப்ஸ். ஏன்னா அவங்க கேங்கா இருந்தா மட்டும் தான் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்க கேங்கை தவிர்த்து மற்றபடி வேற யாரா இருந்தாலும் அவங்களுக்கு மண்டையில மூளை இருக்காது, அறிவு கிட்ட திறமை பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்ற மாதிரி தான் பேசுவாங்க. அதை கலாய்ச்சி விட்ட மாதிரி தான் இருந்துச்சு. அவர் உங்க கேங்ல இல்லையோ? அந்த அடுத்த மஞ்சள் எஞ்சி ரெண்டாவது நாள் வந்து டெவில்ஸ் பயங்கரமா பண்ணுவாங்கன்ற மாதிரி எதிர்பார்த்தேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே விஜய் சேதுபதி நானும் அதானமா எதிர்பார்த்தேன் செம்மையா செய்வாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்தேன். ஆனா கடைசியில் நம்மள செஞ்சு விட்டு போயிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. இவங்க டெவிலா இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க நான் ஒரு ஆர்வமா இருந்தேன், நானே ஆர்வமா இருந்தேன். அந்த அடுத்த மஞ்சரி சூப்பரான மேட்டர் ஒன்று சொன்னாங்க. அதாவது ஏஞ்சல்ஸ்க்கு ரேங்கிங் ஒன்று கொடுத்தோம் சார். ஸோ அதனால இந்த வீடு எல்லாருமே சேர்ந்து நம்மள ஏஞ்சல்ஸ் நம்பிட்டாங்க. ஸோ அதனால அதுக்கேற்ற மாதிரி பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு போயிடலான்ற மாதிரி நடிச்ச மாதிரி தான் சார் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே எல்லா பக்கமும் பயங்கரமான கிளாப்ஸ் வந்துச்சா. இதுல அன்ஷிதா மூஞ்சிலாம் தொங்கி கிரவுண்ட் ஃப்ளோர் வரைக்கும் வந்துருச்சு. ஏன்னா அன்ஷிதாவை பொறுத்ததுக்கு இந்த வீக்கெண்ட் எபிசோட்ல அவங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணது மஞ்சரிக்கு ஒரு ஸ்பெஷல் ரோஸ்ட் இருந்தே ஆகணும் இல்ல அப்படின்ற பேச்சுக்கு இடமே இல்ல அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தாங்க. ஆனா அது அப்படியே மாறி மஞ்சரிக்கு வந்து ஸ்பெஷல் அப்ரிசியேஷன்லாம் கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அது அன்ஷிதாவால ஏத்துக்கவே முடியல. அவங்க மூஞ்சி தொங்கியே போச்சு. இதுக்காக தான் நம்ம டெவில், ஆனா உண்மையிலே நம்ம ஏஞ்சல், உண்மையிலே நம்ம ஏஞ்சல். ஆமா சத்தியம் அன்ஷி சார், எனக்கு அவங்க என்னெல்லாம் பண்ணாங்களோ அதெல்லாம் எனக்கு திருப்பி பண்ணுன்ற மாதிரி தான் சார் தோணுச்சு. மத்தபடி பெருசா எதுவுமே தோணல சார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே வேற எதுவுமே தோணலையாப்பான்னு சொல்லி கேட்டார். வேற எதுவுமே தோணல சார் சொல்லி சொன்னா சரி ஓகே இதுக்கு மேல ஒட்ட பேசி ப்ரோஜனம் இல்லப்பா, நீ உட்கார் அப்படிங்கிற மாதிரி உட்கார வச்சுட்டு சரி ஓகே எல்லாரும் சொல்லி முடிச்சிட்டீங்க ரஞ்சித் சார் உங்களுக்கு நான் இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறேன், இப்பயாச்சும் ஒழுங்கா சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல சார் எனக்கு வந்து இந்த முட்டையெல்லாம் எடுத்து ஒட்டைக்கலான்ற மாதிரி தோணுச்சு சார். அப்பதான் கிராசரி பிரச்சனை ஒன்று வந்துச்சு. என்னப்பா சொல்லிட்டு கிராசரியில் போய் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சோம். அது ரொம்ப லேட்டா ரொம்ப நேரமா டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது கிராசரியை வச்சு தான் இவர் ஒன்று பண்ணுன்ற மாதிரி யோசிச்சிருந்தாரம்மா, மற்றபடி டாஸ்கே கொடுக்க முடியாதான்ற மாதிரி பேசிட்டு இருந்தாப்புல. சரி ரைட் சார் இதுக்கு மேலேயும் உங்ககிட்ட பேசி பிரோஜனம் இல்லை சார், நீங்க உங்க ஃபார்மேட்டை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க சார், உட்காருங்க சார் அப்படிங்கிற மாதிரி உட்கார வச்சிட்டாப்புல. அதை மிஸ் பண்ணிட்டோமே ஏக்கத்துல இவ்வளவு விளக்கத்துக்கு அப்புறம் நீங்க அதே போல ஒரு பதில் சொன்னீங்க, அது ரொம்ப அப்செட் ஆகுது. அண்ட் ஃபைனலா ஒரு விஷயம் சொன்னாப்புல, இது வந்து ஒரு டாஸ்க். இந்த டாஸ்கை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் நல்லவங்க யாரெல்லாம் கெட்டவங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த டாஸ்க் கிடையாது. யாரெல்லாம் இந்த கேமை நல்லா விளையாடுனா யாரெல்லாம் இந்த கேமை நல்லா விளையாடல இப்படி பிரிச்சு பார்க்கறது தான் இந்த டாஸ்க். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. 9th வீக் வந்துருச்சு, இன்னுமே நான் வந்து கேமை விளையாடுங்கன்னு சொல்லிட்டே இருக்கணும் எதிர்பார்க்குறீங்கன்னா எப்படிப்பட்ட கண்டஸ்டன்ஸ் வச்சு நாங்கள் ஷோ நடத்திட்டு இருக்கோன்றதை பார்த்துக்கோன்ற மாதிரி சொல்லாம சொல்லிட்டாப்ல. எப்படிப்பட்ட கண்டஸ்டன்ஸ் நீங்க ஷோ நடத்துறதை நாங்களாம் உட்காந்து பார்க்குறோன்றதை நீங்களும் புரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரி தான் எங்களுக்கு தோணுச்சு. ஒரு 7-8 பேர் விளையாண்டுருக்காங்க, மற்ற யாரும் விளையாடவே இல்லை, யாரும் விளையாடாதவங்க தெரியவே இல்லை. அண்ட்
ஃபைனலா தீபக் கிட்ட இந்த கேரக்டர் நீங்க எப்படி சார் பெர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தீபக் சொன்னாப்ல இது நான் ஒரு ஆடிஷன் மாதிரி நினைச்சுக்கிட்டேன் சார். இது வரைக்கும் நான் வெளியே பெருசா ஆடிஷன்லாம் போனது கிடையாது. ஸோ இதை நான் ஒரு ஆடிஷனா எடுத்து நானே கேரக்டரை செதுக்கி அதுக்கு ஃபிக்ஸ் பண்ணி நான் இப்படி தான் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி நான் அந்த கேரக்டராகவே மாறி பெர்ஃபார்ம் பண்ணேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம விஜய் சேதுபதியை பாராட்டினாப்ல. அண்ட் அப்படியே இன்னொரு பக்கம் ரஞ்சித் சார் உங்ககிட்ட நான் பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஆனா எதுவுமே பண்ணலன்றதுனால எனக்கு டிசப்பாயின்மெண்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பிரேக் விட்டு கிளம்பிட்டாப்ல. எனக்கு ஒரு ஆடிஷனா நினைச்சுக்கிட்டேன் சார். இது பண்ணது ஃபுல்லுமே நெக்ஸ்ட் ரஞ்சித் சார் என்ன ரொம்ப டிசப்பாயின்மெண்ட், அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். விஜய் சேதுபதி பிரேக் விட்டு இப்படி கிளம்பதான் செஞ்சாப்ல. விஷால் உடனே ஒரு காமெடி ஒன்று போட்டார் பாருங்க, நல்லா குபீர்னு சிரிச்சிட்டேன். விழுந்து விழுந்து ஒரு 4 மணி நேரத்துக்கு சிரிச்சிட்டு இருந்தேன். அப்பதான் எனக்கு தெரிஞ்சு விஷால் இந்த வீட்டில் நல்லா காமெடி பண்றாப்ல, நல்லா என்டர்டைன் பண்றாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க இல்லையா, அதை இதை வச்சு தான் சொல்றாங்க போல அப்படிங்கிற மாதிரி. அவர் என்ன சொன்னாருன்னா, என்னடா இது இந்த வாரம் நான் தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டாரு, எனக்கு ஒரே கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. பார்க்கும்போது ஏப்பா 4 வாரமா நீ இந்த வீட்டில் இருக்கிறது யாருக்கும் பெருசா தெரியல. தர்சிகா கூட சப்போர்ட்டிங் கேரக்டர் ஒன்று பண்ணிட்டு இருக்க பாரு. தர்சிகா வச்சு லவ் கடன் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க, அதுல சப்போர்ட்டிங் ரோல் தான் நீ பண்ணிட்டு இருக்க. அப்படி சப்போர்ட்டிங் ரோல்ல நீ வரும்போது ஆமால இவன் ஒருத்தன் இருக்கான்ல, இந்த கிரிஞ்சி லவ்லாம் பண்ணுவான்ல அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்க. இதுல இந்த வாரம் தெரியாம போயிட்டுன்னு சொல்லி வருத்தப்படுறதெல்லாம் நினைக்கும் போது நான் சிரிக்கிறதா இல்ல அழுகிறதான்னு எனக்கே தெரியலன்ற அளவுக்கு பயங்கரமான காமெடிலாம் பண்ணிருக்காப்ல. இந்த வாரம் தெரியலன்ட்டாரு அவரு. அப்புறம் சௌந்தர்யா போய் தீபக் சொல்லிருக்காங்க நம்ம நல்லவங்களா காட்டிக்கிறதுக்கு சேஃப் கேம் ஆடிக்கிறதுக்குன்ற மாதிரி சொல்றாரு இல்லையா, அது என்னையும் சேர்த்து சொல்றான்றது எனக்கு நல்லாவே தெரியுது. நானும் அதை பண்ணனா இல்லைன்னு சொல்லி சொல்ல மாட்டேன். ஆனா நீங்க ஒரு கேரக்டர் எடுத்து பெர்ஃபார்ம் பண்ணீங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி எனக்கு பெர்ஃபார்ம் பண்றதுக்கு வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது தீபக் சொன்னாப்ல உனக்கு என்ன வயசாகுது அப்படின்னு. 29 வயசு ஆயிடுச்சு. 29 வயசு ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ பண்ண பாத்தியா, அதெல்லாம் திரும்பி பார்க்க போறியா? இல்ல இல்ல, இப்போ நீ ஒரு இடத்துக்கு வந்துட்ட, இதுக்கப்புறம் தான் உன்னுடைய கரியரே ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இதுக்கப்புறம் உனக்கு ஒரு வாய்ப்பும் கிடைக்குது பாத்தியா, அது மிகப்பெரிய வாய்ப்பா நீ பார்க்கணும். அதை எடுத்து நீ பெர்ஃபார்ம் பண்றதுக்கு தான் ட்ரை பண்ணுமே தவிர்த்து இதுக்கப்புறம் வரக்கூடிய வாய்ப்பு நீ விட்டுட்டே இருக்கக்கூடாது. நான் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணேன், அதுக்கான அப்ரிசியேஷன் எனக்கு கிடைச்சிச்சா, அதுதான் எனக்கு திருப்தி அப்படிங்கிற ஒரு சரியான அட்வைஸை கொடுத்தாப்ல. எனக்கு கிடைக்கிற இந்த அப்ரிசியேஷன் யாருக்கு வாங்குறாங்க? புள்ள அம்சான்ல அவன் சிரிப்பான்ல, அது போற எனக்கு. இந்த டாஸ்கை பொறுத்த வரைக்கும் சௌந்தர்யா இந்த கோவா கேங் அப்படின்ற கேங்குள்ள மாட்டாமையோ, குறிப்பா ஜாக்லின் கிட்ட மட்டும் மாட்டாம இருந்திருந்தா கூட கண்டிப்பா ஒரு டீசென்ட்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருப்பாங்க. அந்த பெர்ஃபார்மன்ஸ் இந்த டாஸ்கோட சுவாரஸ்யத்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்ற கருத்து இருந்திருக்காங்க. ஏன்னா ஆள்மாறாட்டம் டாஸ்க்ல சௌந்தர்யா பண்ண பெர்ஃபார்மன்ஸை நம்ம எல்லாருமே பார்த்தோம். அவங்க சுனிதா கேரக்டர் எடுத்து பண்ணாங்க. சுனிதா வச்சு எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவு சிறப்பா செஞ்சு விட்டாங்க. ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணாங்க. சுனிதா பண்ணாததெல்லாம் ஓவரா பண்ணி காமிச்சாங்க. சோ முழுக்க முழுக்க சுனிதாவுடைய பேட் சைடை மட்டும் தான் காமிச்சாங்களே தவிர்த்து அவங்களுடைய குட் சைடே காட்டல. சோ அந்த இடத்துல சௌந்தர்யாவுடைய ஈவில் கேரக்டர் வெளியே வந்துச்சுல, அந்த ஈவில் கேரக்டர் தான் இந்த ஈவில் கேரக்டர்ல பண்ணுமான்னு சொல்லி சொன்னா, ஐயோ ஜாக்லினுக்கு பண்ண தெரியாதுன்னு சொல்லி சொல்லிட்டா, அதனால எனக்கும் பண்ண தெரியாது ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் போட்டு இப்ப வந்து ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? அண்ட் ஃபைனலா கோவா கேங் மேட்டருக்கு வந்தாப்ல. சரி ரைட், நம்ம ஒன்று பிளான் பண்ணா உள்ள கோவா கேங் சொல்லிட்டு அவங்க ஒரு கேங்கை ஃபார்ம் பண்ணி வச்சுட்டு ஒரு கேம் ஒன்று ஆடிட்டு இருக்காங்க. அவங்கள போய் என்னன்னு கேட்போமா அப்படின்னு சொல்லிட்டு நேராக உள்ள போனாப்ல. உள்ள போனோடனே ஒரு ராஜாக்கு 5 ஃப்ரெண்டு, அந்த 5 ஃப்ரெண்டு கோவா கேங் மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு கேம் ஆட்டு இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே இந்த கோவா கேங்க்லாம் புரிஞ்சு போச்சு, ஆஹா நம்மள தான் இழுக்க வராரோ அப்படிங்கிற மாதிரி. அதுக்கேற்ற மாதிரி கோவா கேங்க்லாம் ஒன்னா உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இதுக்கு முன்னாடிலாம் வாலண்டரா போய் உட்கார ரஞ்சித் இப்போ போலாமா வேணாமான்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்தாப்ல. சார் என்ன சார் உடனே அந்த போறேன் சார் சொல்லிட்டு ஆர்ஜி ஆனந்தியை மாறிட்டு போய் உட்கார்ந்தாப்ல. யார் அவரு? மங்களம் சார் இல்லாம எப்படி? விஜய் சேதுபதி வந்து என்னப்பா 5 பேர் மட்டும் இருக்கீங்க, 6 பேர்ல அருண் கிடையாது அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே அருண் வந்து என்ன சார் நானா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாப்ல. ஜாக்லின் வர இல்ல சார் வந்து ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் கெஸ்ட் அப்பியரன்ஸ் மட்டும் தான் சார் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா அருணை பொறுத்த வரைக்கும் இந்த கோவா கேங் கிட்ட அப்பப்போ போயிட்டு சின்னதா பேசிட்டு வந்துருவாப்ல. அவங்களுடைய சப்போர்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக சில பெர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து பண்ணுவாப்ல. லாஸ்ட் டைம் கூட நல்லா பேசிட்டு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து குதிச்சுட்டுலாம் இருந்தாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து இவர் பார்த்துருப்பார் போல இருக்கு. இவர் கேட்கறாப்ல, இல்லப்பா எல்லாரும் சேர்ந்து குதிச்சுட்டுலாம் இருந்தீங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி காமிச்ச உடனே அருணுக்கு வந்து பயங்கரமான கோவமே வந்துருச்சு. என்ன சார் இப்போ நான் கோவா கேங்ல போய் உட்காரணும்னு சொல்லி சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முறைக்கிறாரு, கொடூரமா முறைக்கிறாரு. அது பச்சையா தெரியுது. உடனே விஜய் சேதுபதி பார்த்து கேட்கிறாரு, என்ன அருண் எதுக்கு முறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இல்ல சார் நான் முறைக்கல சார் அப்படிங்கிற மாதிரி அந்த முறைக்கிற ஃபேஸ்ல இருந்து நார்மல் ஃபேஸ் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நல்லா தெரியுது. ஓகே சார், அப்போ உட்காந்துருங்க சார். என்னையே முறைக்கிறீங்க அருண்? சார் முறைக்கல சார், நான் உண்மையிலே அதுக்கு அருண் பிரசாத் வந்து இல்ல சார் விஷாலுக்குமே அந்த மாதிரி ஒரு ஒப்பீனியன் இருந்துச்சு, அதனால சார் ரியாக்ட் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜாக்லின் கூட பயங்கரமா ஜெலட் சார் கிச்சன் டீம்ல ஒர்க் பண்ணும்போது. ஸோ ஜாக்லின் பேசணும்ன்றதுக்காக கோவா கேங் கிட்டே போய் பேசுவேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சௌந்தர்யா இவன் சொல்றதெல்லாம் உண்மை மாதிரியா இருக்கு அப்படிங்கிற ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்களா. உடனே கேமராமேன் வழக்கம் போல ஒரு க்ளோஸ் அப் ஷாட் வச்சு விட்டா, அதை பார்த்து விஜய் சேதுபதி வழக்கம் போல சிரிச்சிட்டாப்ல. இல்ல ஒருத்தங்க ரியாக்ஷன் கொடுத்தாங்க அதுக்காக சிரிச்சா நீங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இல்ல சார் கொஞ்சம் குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சார் கோவா கேங் கிட்ட போய் பேசினேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி ரைட்டுப்பா நீ கோவா கேங் கிடையாது அதானே, சரி உட்கார் அப்படிங்கிற மாதிரி உட்கார வச்சுட்டு
இந்த 5 பேட்டையும் பேச ஆரம்பிச்சாப்ல. அவங்க கூட பேசும்போது நல்ல விஷயங்கள் அப்பப்போ சும்மா பேசுறது தானே தவிர எங்களுக்கு ஒருத்தரோட ரியாக்ஷன் கட் பண்ணி போட்டாங்க சார். விஜய் சேதுபதி சரி ஓகே உங்க கோவா கேங்னு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ரூல்ஸ் எல்லாம் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவரு உள்ள இருந்து பேப்பர் எடுக்கறாப்ல. அந்த ரூல்ஸ் எல்லாம் நானே எழுதிட்டு வந்திருக்கேன் சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு சோ 5 ரூலையும் அவங்க சொன்னாங்க. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா பரவாயில்ல, அதாவது பிக் பாஸ் வந்து ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் கொடுத்து இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கடா இதான்டா கேம் அப்படி சொல்லி சொன்னா அதெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு நீங்க ஒரு ரூல்ஸ் போட்டு அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்றதுக்கு முயற்சி பண்ணிருக்கீங்களா? நல்ல விளையாட்டு அப்படிங்கிற மாதிரி சர்க்காசமா கலாய்ச்சாப்ல. நம்ம விளையாட சொல்லி அதுக்கு ஒரு ரூல்ஸ் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது செய்ய மாட்டாங்க. ஆனா அவங்க ரூல்ஸ் போட்டுக்கிறாங்க. அருண் விஜய் சேதுபதி கேட்டாப்ல சரி ஓகே இந்த பிக் பாஸ் ரூல்ஸ் எல்லாம் விட்டுருங்க, அது நமக்கு தேவையே கிடையாது. ஆனா இந்த கோவா கேங்ல சில ரூல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ரூல்ஸை கோவா கேங்ல யார் சரியா ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஃபர்ஸ்ட் ரயன் சொல்றாப்ல நம்ம ரஞ்சித் சார் பர்சனல் வந்து கேம்ல கொண்டு வரக்கூடாது, ஆனா பர்சனலா போயிட்டு ஜாக்லின் கிட்ட பேசிட்டாரு, அவர் ஃபர்ஸ்டா மீறிட்டார் சார் அப்படிங்கிற சொன்னாப்ல. சரி ரைட், ரெண்டாவது யாருன்னு சொல்லி கேட்டா ஜாக்லின் சார், அதாவது ஒருத்தர் விட்டு கொடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ரூல் இருக்கு சார். ஆனா ஜாக்லின் வந்து நம்ம ரஞ்சித்தை பார்த்து உங்களை அப்பா மாதிரி நினைச்சிருந்தேன் உள்ள குத்துது சார் அப்படிங்கிற மாதிரி காமெடி எல்லாம் பண்ணிச்சுல, அதை வந்து விட்டு கொடுத்தா சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவரு ஒரு காமெடி பண்ணிட்டு இருந்தாப்ல. அண்ட் அடுத்த ஜெஃப்ரி கிட்ட கேட்கும்போது ஜெஃப்ரியும் ரயன் என்ன சொன்னாப்ல அதுதான் மறுபடியும் இவரு சொன்னாப்ல. சரி ரைட், அடுத்த சௌந்தர்யா கிட்ட கேட்டோன்னே சார் நான் எதை சொல்றதுன்னு எனக்கு தெரியல சார் அப்படின்னாங்க. ஏமா எதையாச்சும் சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல சார் அது நீங்க என்ன கேட்குறீங்கன்னு எனக்கு புரியல சார் அப்படின்னாங்க. இல்லம்மா இந்த கோவா கேங்ல ஒருத்தர் ரூல் மாறி விட்டுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி யார் பிரேக் பண்ணா அப்படின்னு கேட்டா கடைசி வரைக்கும் என்னன்னே தெரியல சார் மாதிரி பயங்கரமான ஆக்டிங் போட்டுருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2 பேர் பதில் சொல்லிட்டாங்க, 3வது ஆளா தான் இவங்க எஞ்சி நிக்கிறாங்க. விஜய் சேதுபதி என்ன கேள்வி கேட்கிறாருன்றது இவருக்கு நல்லாவே புரியுது, இருந்தாலும் மழுப்பணும். அதாவது இந்த இடத்துலயுமே அவங்க கோவா கேங்குடைய ரூலை வந்து ஃபாலோ பண்றாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க கூடாது இல்லையா. சோ இந்த இடத்துல கோவா கேங்ல இருக்கிற யாரையும் வந்து நம்ம எடுத்து சொல்லிடக்கூடாது, அது விட்டு கொடுக்குற மாதிரி வந்துடும் அப்படிங்கிறதுக்காக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசியில் ஜெஃப்ரியை கூப்பிட்டு என்னன்னு கொஞ்சம் சொல்லி தொலைடா அப்படின்னு சொல்லி ஏமா நீ நிறைய இருக்குன்னு சொல்லி சொல்றவமா அதை 2 சொல்லி தொலைமா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே மறுபடியும் ரஞ்சித் சார் ஜாக்லின் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களா. சரி ஓகே, இப்போ ரஞ்சித் வந்து ஜாக்லின் ஆடின கேம் நல்லா இல்ல, ரஞ்சித் வந்து வேற யாராச்சும் விளையாடணும், கோவா கேங்ல விளையாட கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டா ஆமா சார் விளையாட கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. வெளியே போய் பண்ணிருக்கலாம், உங்க டீம்ல பண்ணா வேற ஒரு ஏஞ்சல போய் டிஸ்டர்ப் பண்ணிருக்கலாம்ல, இருக்கலாம் சார், இருந்திருக்கலாம்ல. அப்புறம் விஜய் சேதுபதி பார்த்தா சரி ரைட் நீங்க பேசினா வேலை கேட்காது, இதை பத்தி மத்தவங்க கிட்ட கேட்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கோவா கேங் சொல்லிட்டு கேங்க ஃபார்ம் பண்ணிருக்காங்க இல்லையா, இதை உங்களுக்கு பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஃபர்ஸ்ட் முத்துக்குமரன் இருந்துச்சாப்ல. சரி நீங்க 4 பேரும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா தான் சார் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. 4 5 சொல்லி கேட்டா சார் ரஞ்சித்லாம் வந்து கோவா கேங்கே கிடையாது சார், எப்பயாவது தேவைப்பட்டா சேர்த்துப்பாங்க, தேவையான கழட்டி விட்டுருவாங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. சரி இந்த 4 பேரை பத்தி சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க 4 பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா இப்போ இந்த டெவில் டாஸ்கே எடுத்துக்கிட்டா தர்சிகா வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஜாக்லின் சௌந்தர்யா அவங்க வந்து தடுத்து விட்டு தர்சிகாவை அடிக்க போற அளவுக்கு டெவில டார்ச்சர் பண்ணிருக்காங்க சார். அண்ட் குறிப்பா ரயனை வந்து மஞ்சரி சொன்னாங்க அவன் வந்து போரிங் கண்டஸ்டன்டா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா ரயன் கிட்ட போய் நம்ம ஏதாச்சும் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா மறுபடியும் சௌந்தர்யாவும் ஜாக்லின் வந்துருவாங்களோ, இது தேவையில்லாத தலைவலிடா அப்படிங்கிறதுக்காகவே நான் ரயன் கிட்ட போகல சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டாப்ல. ரயான் கிட்ட போய் ஒன்னு ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா சௌந்தர்யாவும் ஜாக்லினும் வந்து உட்கார்ந்துருவாங்களோ. அண்ட் அடுத்த மஞ்சரி எஞ்சி ரொம்ப ஓப்பனாவே இந்த கேமோடைய ஃப்ளோவே இந்த கோவா கேங்னால சார் கெட்டு போகுது, பிக் பாஸ் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, நாங்கள் அதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு அதை அவமதிக்கிற மாதிரி பண்ணிட்டு எங்களுக்குன்னு சில செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு நாங்கள் அதை தான் ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிறது இந்த கேம்குள்ளேயுமே கொண்டு வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க சார் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஓப்பனாவே போட்டு உடைச்சு விட்டாங்க. பாஸ் ரூல்ஸ் எதுவும் எங்களை எதுவும் பண்ண முடியாது, கோவா ரூல்ஸ்க்கு தான் நாங்கள் மதிப்பு கொடுப்போம்ன்ற மாதிரி ஆடிட்டு இருக்காங்க சார். அண்ட் அடுத்த ஆனந்த் எஞ்சி இண்டிவிஜுவல் கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொன்னா இவங்க அப்பதான் குரூப் கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் இது இண்டிவிஜுவல் ஒப்பீனியன் எங்கேயுமே பார்க்க முடியல, முழுக்க ஒரு குரூப் ஒப்பீனியன் தான் இருக்கு. இது எங்க பிரதிபலிக்கும் சொல்லி பாத்தீங்கன்னா நாமினேஷன் சொல்லி வரும்போது யாருமே மாறி அவங்க பேரை சொல்லிக்கவே மாட்டாங்க. அண்ட் வந்து யாராச்சும் ஒருத்தர் பேச போனா குரூப்பா சேர்ந்து அட்டாக் பண்ண வராங்க. சோ இதனால இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ்க்கு அட்டாக் ஆகுது அண்ட் இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ்க்கு இன்செக்யூரிட்டியா ஃபீல் ஆகுதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ரயன் கிட்ட போனா அதுக்கு ஜாக் பேசுவாங்க, அப்படினா ரயன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைக்க மாட்டேங்குது. அண்ட் அடுத்த அருண் சார் கேக்கும்போது ராணா போட்டு 3 பேர் அடிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா, அது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து வந்தாப்ல. எப்பப்பா அது வந்து ராணாவே பேசிப்பா நீ வேற மேட்டர் சொல்லுப்பா அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஜெயிலுங்கிறதெல்லாம் பனிஷ்மென்ட் கொடுக்கக்கூடிய இடம் சார், பட் அங்கேயும் போயிட்டு நாங்கலாம் சேர்ந்து அரட்டை அடிப்போம்னு சொல்லிட்டு கோவா கேங் ஃபுல்லா அங்கேயே செட்டில் ஆயிடுறாங்க. அதை பார்க்கும்போது ஒரு ஹேப்பனிங் பண்ற இடம் மாதிரி மாறுது சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 1 vs 5 ஆயிடுச்சு போகுது. ஒருத்தங்கிட்ட 5 பேர் பேசும்போது ஒருத்தன் வந்து அடங்கிடுறான் சார். அந்த டாஸ்க்னு வரும்போது கூட யாருக்கிட்ட அதிகமான ஹார்ட் கிடைக்குதோ அவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா இவங்க 5 பேர் சேர்ந்து ஒரு ஆளுக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கி கொடுக்கிறதுக்காக இந்த ஹார்ட் எல்லாம் கொடுத்துருவாங்க சார். ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ்லாம் இருக்கு சார். இது வந்து கேமோடைய போக்கே வந்து மாத்துது சார், கெடுக்குது சார் அப்படிங்கிற மாதிரி எல்லா பாயிண்ட்டையும் போட்டு கரெக்டாக சொல்லி விட்டாப்ல. போக்கையே அது மாத்துதா கெடுக்குதா, அதிகமா மாத்துது, நிறைய இடங்கள்ல கெடுத்துறாங்க. அண்ட் அடுத்த ராணுவ கிட்ட கேட்கும்போது டாஸ்க்ல கூட ஃபர்ஸ்ட் 3 பேரை நீங்க யாரை வந்து டார்கெட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜெஃப்ரி பேரை சொல்லும்போது ஜெஃப்ரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவா கைஸ்லாம் கிளம்பி வராங்க சார். ஸோ அதனாலே அந்த டிஸ்கஷன் பெருசா போன மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஒஸ்ட் பிளேயர்ல என்ன மொத்தமா 3 பேர் தான் சார் சொன்னாங்க. அந்த 3 பேருமே கோவா கேங் தான் சார். ஸோ டார்கெட் பண்ணி அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா கோவா கேங் டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க சார். அதுல இண்டிவிஜுவல் பிளேயர் வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க சார் அப்படிங்கிற மாதிரி அவர் சைடுல நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே புட்டு எடுத்து ஸ்டாப்ல சேர்ந்து காலி பண்ணான்சா அவங்க அது பண்றாங்க. அண்ட் அடுத்த சத்திய கிடைக்கும் சத்திய சொல்றாப்ல நான் பெருசா அவங்களை கண்டுக்கிறதுலாம் கிடையாது சார். ஆனா அந்த கப்பை எத்தனை பேர் ஷேர் பண்ணிக்க போறாங்கன்றது எனக்கு தெரியல. அண்ட் ஒருத்த மாட்டினா அப்படின்னா கண்டிப்பா இன்செக்யூரிட்டி
இன்செக்யூரிட்டி மாதிரி ஃபீல் பண்ண வச்சிடறாங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்புல. பட் இதில் என்ன அப்படின்னா இவ்வளோ நாள் இதெல்லாம் நடந்துருச்சு இல்லையா, இது எல்லாத்தையுமே யாருமே இந்த வீட்டுக்குள்ளே பெருசாக யாருமே டிஸ்கஸ் பண்ணிக்கவே இல்லை. இப்போ தான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே இந்த சபையில் வரும்போது சொல்கிறாங்க. ஸோ எல்லாருக்குள்ளேயுமே மனசுக்குள்ளே இருந்திருக்கு, ஓகே இவங்க குரூப்பிசமாக சேர்ந்து சில வேலைகள்லாம் பார்க்குறானுங்க இது பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது வந்து இது ஓப்பனாக அவங்க முன்னாடியே போட்டு உடச்சிருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். பட் வீக்கெண்ட் எபிசோடில் இது ஒரு டாப்பிக்காக எடுத்து வந்து டிஸ்கஸ் பண்ணணும். அந்த டிஸ்கஷனில் தான் இவங்க எல்லாரும் சேர்ந்து உடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது சரி ரைட் இப்போயாச்சும் உடச்சி விட்டாங்களே, இதுக்கப்புறமாச்சு கேம் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ எல்லாரும் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் விஜய் சேது சரி ஓகே கோவா கேங்லேருந்து யாச்சும் கருத்து சொல்லணுமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஜாக்லின் இருந்துச்சு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார், இவ்வளவு நாளா யாருமே எங்கிட்ட அப்படி பேசின மாதிரி தெரியல, திடீர்னு ஒருத்தர் ஒன்று சொல்லும் போது ஓகே ஒருத்தருக்கு இப்படிப்பட்ட பெர்ஸ்பெக்டிவ்லாம் இருக்குதா அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்க எங்க கிட்ட பேசின விதமே வேற, இப்பதான் இவங்க வேற மாதிரி பேசுறாங்க. இப்போ ஒருத்தவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்னு சரி இப்போ ஜாக்லின் வந்து அவங்க பண்ண தப்பா அவங்களே அக்செப்ட் பண்ணிட்டாங்க போல இருக்கு, எல்லாருடைய பெர்ஸ்பெக்டிவ் புரிஞ்சுக்கிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சா இருங்க சார் நான் ஒரு விஷயத்தை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சார் அருணும் விஷயம் எப்பயும் ஒன்னா தான் சார் இருக்காங்க, அவங்க ஒரு கேங்கா சார் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்போ விஜய் சேவி கேட்டாப்ல சரி ரைட் இந்த டாஸ்க்ல நீங்க ரெண்டு பேரும் மாறி மாறி பெர்ஃபார்ம் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டது ஆமா சார் நான் போய் ப்ரொவோக் பண்ணேன் சார் நானும் போயிட்டு ப்ரொவோக் பண்ணேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி நீங்க ரெண்டு பேரும் கோவா டீம் போய் பெர்ஃபார்ம் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டா சார் இல்ல சார் போல சார் அப்படிங்கிற. இவங்க 3 பேரும் நீங்க டெவிலா இருக்கும் ஏதாவது பண்ணீங்களா? நான் எதுவும் பண்ணல சார். ஏமா ஸோ ஒரு கேமில் ஸோ அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்தாலுமே அட்லீஸ்ட் ட்ரை பண்ணியிருக்காங்க இல்லையா, நீங்கள் அந்த ட்ரை கூட பண்ணலையே அதான பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அண்ட் அடுத்தா ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைனா எல்லாருமே வாய்ஸ் அவுட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் சார் அந்த மாதிரி யாருக்குமே போனதில்லை சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நேற்று ரயன் வந்திருக்கானே அப்படின்னு சொல்லி கேட்டால் சார் நான் ரயன் கிட்டே சொன்னேன் சார் ஏன்டா நீ எங்கடா பேசுகிறேன் நீ எங்கே பேசுறேன்னு சொல்லிட்டு எத்தனை வாட்டி சொன்னேன் சார் நான் அவன் தான் சார் பேசிட்டே இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி நீங்கள் யாருக்குமே போனது இல்லையா அப்படின்னு கேட்டால் நான் யாருக்குமே போனதில்லை சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ ஜெஃப்ரிக்கு நீ போனியம்மா அப்படின்னு சொல்லி கேட்டால் சார் ஜெஃப்ரிக்குன்னு இல்லை சார் நான் எல்லாருக்குமே போவேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுறதெல்லாம் காமன் ஆக்கிடுறாங்க. இல்ல சௌந்தர்யா வந்து ஆகுனா வந்துடுறாங்களேமா அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்கு வாயை திறக்க மாட்டாங்க. இப்போ ஜாக்லின் ஒரு பிரச்சனை அப்படின்னா சௌந்தர்யா ஆகுனா வந்து கத்த ஆரம்பிச்சாங்க இல்லையா, அது வந்து நடக்கத்தான் செய்யுது அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரிஞ்சதுனால அதுல பெருசா ஒப்பீனியன் சொல்லிக்க மாட்டாங்க. நான் மட்டும் தான் சார் அந்த பிரச்சனைக்கு போயிருக்கணும், மீதி யாரும் வந்திருக்க கூடாது. எல்லாருமே ஒப்பீனியன் சொல்லி முடிச்சதுக்கு விஜய் சேவி சொன்னாப்ல சரி ரைட் நீங்க எல்லாரும் நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருங்க, நல்லா ஃப்ரெண்ட்ஸா இருங்க, கேங்கா இருங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனா எல்லாரும் வெளியே வந்து ஃப்ரெண்ட்ஸா இருங்க, இந்த வீட்டுக்குள்ள நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸா இருப்போம் கேங்கா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு கேம் ஒன்று ஆடுறீங்க பாத்தீங்களா, அது கேமோடைய சுவாரஸ்யத்தையும் ஆட்டத்தையும் வந்து குலைக்கிற மாதிரி இருக்கு. நீங்க ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சு நான் பிக் பாஸ் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டோம், நாங்க எங்க ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவோம் சொல்லி ஃபாலோ பண்றதுலாம் நல்லா இல்ல. இது நீங்க இப்படி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நான் இப்பவே கேட்டை கூட திறந்து விட சொல்றேன், வெளியே வந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு பாருங்க. எல்லாரும் வாயை முட்டை அப்படி கப் சிப்னு ஆயிட்டாங்க. இப்போ மட்டும் ஒன்றும் இல்லை சரி ஓகே உங்களை வந்து யார் ஜெயிச்சாலும் பரவாயில்லன்ற மாதிரி ஜாக்லின் சொல்றீங்கல்ல, நான் கேட்டை திறந்து விடுறேன் வெளியே வந்து சப்போர்ட் பண்ணுங்க வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா வந்துருவாங்களா அவங்க? ஜாக்லினை பொறுத்த வரைக்கும் பச்சையா ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற போர்வையில் எல்லாருடைய ஓட்டியும் வாங்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸே. அதனால தான் பண்றாங்கன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். பட் அப்படிப்பட்ட போர்வையில் போய் மாட்டினது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 4 பேரும். கதவை திறந்து விட சொல்றேன், அங்க வெளியே இருந்து சப்போர்ட் பண்ணுங்க, அவங்களுக்காக நீங்க என்ன வேணா பண்ணலாம். ஃபைனலா இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதை நான் கிழிக்கிறேன் அண்ட் நீங்க இதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களை வன்மையா கண்டிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்ட்டா வந்து வார்னிங் கொடுத்துட்டாப்ல. ஸோ இதுக்கப்புறம் இந்த கோவா கைஸ் கோவா கேங்கு இந்த பாட்டு பாடுறது எல்லா இடத்துலையும் போயிட்டு வந்துட்டு எல்லாரும் கேங்கா பேசுறது இந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்காது. ஜாக்லின் வந்து பேசுறாங்கன்னா பின்னாடி வந்து சௌந்தர்யா குலைக்கிற வேலையெல்லாம் இதுக்கப்புறம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை பண்ணாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய வீக்கெண்ட் எபிசோட்ல மறுபடியும் வார்னிங் கொடுப்பாங்கன்ற ஒரு பயமாச்சும் அட்லீஸ்ட் உள்ள இருக்குன்ற அளவுக்கு விஜய் சேதுபதி நல்லாவே வார்னிங் கொடுத்தாப்ல. அதை பார்க்கும்போது ஒரு திருப்தியான ஒரு எபிசோடு மாதிரி தான் இருந்துச்சு. நீங்க கிளிக்கிறான்னு தெரியாது, இந்த பிக் பாஸ் வீட்டோட ஆட்டத்தை கெடுக்கிற இந்த ரூல்ஸை வன்மையாக கண்டிக்கிறேன். இது எல்லாத்தையுமே கரெக்டா பண்ணிட்டு கடைசியில் ஜாக்லின் சௌந்தர்யா நான் ஃபர்ஸ்டா சேவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணிட்டு அதுக்கு காரணமா இதுக்கப்புறம் வரக்கூடிய கேம் எல்லாத்தையும் நீங்க சரியா விளையாடணும் அப்படிங்கிற ரீசனுக்காக தான் நான் சேவ் பண்றேன் அப்படிங்கிற வரை சொல்றாரு. அதை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தாங்கல. நீங்க அப்படி சேவ் பண்றீங்க அப்படின்னா இந்த கேமை யாரு சிறப்பாக விளையாடினாங்களோ அதுல இருந்து 2 பேரை சூஸ் பண்ணி அவங்கள சேவ் பண்ணியிருந்தா சூப்பரா இருந்திருக்கும். அதை விட்டுட்டு இந்த வாரம் முழுக்க எவன் கேமை ஒழுங்கா விளையாடலையோ அவங்கள ஃபர்ஸ்டா சேவ் பண்றீங்க. இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் கமல் சார் என்ன பண்ணுவார் அப்படின்னா கடைசியில் டேஞ்சர் ஜோன் வரைக்கும் போயிட்டு உட்கார வச்சு மரண பீதியை காமிச்சு இதுக்கப்புறம் நீ கேம் எல்லாம் ஒழுங்கா விளையாடணும் உன்னுடைய நிலைமை என்னதை நீ புரிஞ்சுக்கோ, ஆடியன்ஸ் உன்னை எங்க கொண்டு போய் உட்கார வச்சிருக்காங்கன்றது நீ தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பீதியை காட்டுவாப்புல. ஆனா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ஃபர்ஸ்டா சேவ் பண்ண இவங்க என்ன நினைப்பாங்க, பரவாயில்லடா நம்ம கேமே விளையாடாட்டா கூட நமக்கு வெளியே இருக்கிற ஃபேன்ஸ் இவ்வளோ ஓட்டு போட்டு நம்மளை ஃபர்ஸ்டா சேவ் பண்ற அளவுக்கு நம்ம கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா நம்ம கேம் விளையாடா இன்னும் பயங்கரமா வந்துடலாம் போலக்கே, நம்ம தான் டைட்டில் வின்னர் போல இருக்கே அப்படிங்கிற ஒரு கெத்து வருமா இல்லையா? அந்த மாதிரி பண்ணி விட்டாரு கடைசியில். சௌந்தர்யா ஜாக் உங்க 2 பேரையும் நான் சேவ் பண்றேன். அண்ட் அப்படியே இன்னொரு பக்கம் சௌந்தர்யா அண்ட் ஜெஃப்ரி இவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. அப்ப சௌந்தர்யா சொல்றாங்க இது டாஸ்க்கை பாதிக்கும் நம்ம யோசிக்கவே இல்லை, இல்லை நம்ம ஜாக்லின் வந்து குத்தம் சொல்லி போச்சுன்னு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறமா எல்லாத்துமே ஜாக்லின் மேலே தான் பழி அள்ளி போடுறாங்க.
ஜாக்லின் வந்து ஃப்ரெண்டுன்னு சொல்லி இருக்கா, அதெல்லாம் ஓகே தான். பட் அந்த குழிக்குள்ள நம்ம விழாம இருந்திருக்கணும், நம்ம கொஞ்சம் சுதாரிச்சிருக்கணும், நம்ம போய் அதில் மாட்டிக்கிட்டோம், அது நம்ம மேல தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஜெஃப்ரி சொல்றான் இது எனக்கு வந்து முன்னாடியே குத்திக்கிட்டே இருந்துச்சு உள்ளுக்குள்ள அப்படிங்கும்போது சௌந்தர்யாவும் சொல்றாங்க ஆமா எனக்கும் குத்திக்கிட்டே இருந்துச்சுடா, ஆனா இது வந்து ஜாக்லின் ஒரு லெவலுக்கு மேல பெருசா கொண்டு போயிட்டாளா, சரி நம்மளும் அதை கண்டினியூ பண்ணுவோன்றதால கண்டினியூ பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ மொத்த பழியும் தூக்கி ஜாக்லின் மேல தான் போடுறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் யார் பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்கன்றது அவங்களுக்கே நல்லா தெரியுது. பட் இருந்தாலும் இது ஜாக்லின் விரிச்ச வலையில இவங்க எல்லாரும் மாட்டிருக்காங்கன்றது முன்னாடியே தெரிஞ்சுமே அதை சொல்ல முடியாம போயிருச்சு அப்படிங்கிறது இப்ப வெளிப்படையா சொல்றாங்க. அண்ட் கடைசியா ஜெஃப்ரி சூப்பரான மேட்டர் சொல்லிட்டு கடைசியில் அவனே அக்செப்டும் பண்ணிக்கிட்டான். அதாவது முன்னாடிலாம் நம்ம நமக்காக பேசினா மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்தோம். பட் இந்த கோவா கேங்னு ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா மற்றவங்க யாரும் தப்பா நினைச்சிட போறாங்க, மற்ற யாரும் விட்டு கொடுத்துட போறோமோ இப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை யோசிச்சு பேசுற மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவனே அக்செப்ட் பண்ணிட்டான். நம்மளுக்காக யோசிக்கிறத விட்டு அவங்க என்ன தப்பா நினைச்சுக்க போறாங்கன்னு யோசிக்கிறதுக்காக பண்ண வேண்டியதா இருக்கு. அதோட இன்னைக்கு எபிசோட் வந்து முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு எபிசோட பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு எபிசோடு சொல்லலாம். முக்கியமா நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோமோ அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவா கேங் ஓவர் ஆட்டம் போட்டுருக்காங்களே, இது கடைசி வரைக்கும் ஒரு தட்டி கேட்கவே மாட்டாரா, குரூப்பிசமா ஃபார்ம் பண்ணிருக்காங்களே, இது கண்டிப்பா வந்து அட்ரஸ் பண்ணவே மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் நம்ம கேட்டே இருந்தோம். ஃபைனலா இதுக்கு அப்புறம் கோவா கேங்னு ஒரு கேங்கே கிடையாதுடா, இதுக்கு அப்புறம் நீங்க காவா கேங்கும் கிடையாது, எந்த கேங் கிடையாது, எல்லாரும் இண்டிவிஜுவல் கேமை வந்து ஆடுங்க அப்படிங்கிற மாதிரி எந்த அளவுக்கு கண்டிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டான ஒரு வார்னிங்கே வந்து கொடுத்துட்டாப்ல. இதுக்கப்புறம் எவனும் ஒண்ணு சேர்ந்து விளையாட மாட்டாங்க, ஒருத்தருக்கு ஒண்ணா 4 பேர் சேர்ந்து வர்றது, முக்கியமா இந்த பாட்டு பாடுறது, இந்த வெறுப்பேத்துறது, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இருக்காது. இதுக்கப்புறம் எல்லாருமே இண்டிவிஜுவல் கேம் வந்து விளையாட இருப்பாங்க. அது இந்த டாஸ்க்னு வரும்போது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அண்ட் முக்கியமா இவங்க 5 பேருக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு கேம் வந்து ஆட போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். அண்ட் நாளைக்கு டபுள் எவிக்ஷன் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. யார் 2 பேர் வெளியே போறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்த சாச்சனா புலியும் அண்ட் எல்லா நாமினேஷன்லயும் டேஞ்சர் ஜோன்ல வந்து தப்பிச்சிட்டு போயிட்டு இருந்த நம்ம ஆர்ஜே ஆனந்தி இவங்க 2 பேர் தான் எவிக்ட் ஆகி வெளியே போறாங்க. சோ இந்த எவிக்ஷனை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. சோ இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கன்சல்ட் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் டான் வந்து சேரும். சோ மீண்டும் சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூட சூப்பரான ட்ரோலோட சந்திக்கலாம். தட் பை ஃப்ரம் ஷாஃபி. டாடா பை அண்ட் டேக் கேர்.